வண்டி காலா வண்டி வச்சுக்கிறாங்க. வண்டி ஓட்ட தெரிஞ்சாதானே? என்னடா டேய் கொஞ்ச நேரத்துல மாட்டிக்கின்னு இறங்கி போடி மாட்டிக்கணும் பழுக்குது டேய் மாட்டிக்கணும் பழுக்குது. உனக்கு அருகில் சிலை நிற்கிறது. அவன் எங்க ஆளு பாய்ஸ் பாய்ஸ் பாய்ஸா? அவனை மட்டும் போட்டோ எடுக்கிறான் பாரு, என்ன எடுக்க மாட்டான் பாரு. நான் நல்லா போட்டோ. நான் இருவரும் கப்பல்ஸ். கப்பல்ஸ் சொல்லுமா. ஐயோ டேய் என்னதான் கெட்டப் மாத்தினாலும் ஐயோ ஒண்ணு மாத்த போலி அந்த பேச்சு போக மாட்டேன். அந்த கொட்டாங்குச்சி மாறல எந்திரிக்கு யாரல நான் என்ன பண்றது? ஒண்ணு சமமா இருக்குது. என்ன பார்த்தா கண்டுபிடிச்சவன தெரியும். நான் லேடிஸ்டா. ஏய் நான் ஜட்ஜடி. நீ ஏதாவது ஒரு பண்ண வேண்டியதானே? என்ன பண்ண அப்படிதான் மாறினே. அது சேவ் பண்ணு. ஏன் அந்த பக்கத்து கண்டுபிடிச்சிட்டாங்களா மாட்டி விடு என் தேவையா? என்ன பண்ணு கடவுளே ஆண்டவா இது இறங்காது இருந்தா நான் மாட்டாத இருப்பேன்னு இறங்கிட போது இறங்கிடுச்சு. அதுக்கு தான் இந்த மூணு போறோம் நல்லா போய் சாமி மீன் பிடிச்சி துணி ஒரு கவுச்சு கவுளி அடிக்குது. சரி வாங்க தேவையா? அதில் தாண்டா பிளைட்டுக்கு அதில் தான் இருக்குது. இறக்கி வந்து உள்ள ஏய் எதுக்கு இறங்குது? உள்ள இது அட்டாச் இல்ல. இப்போ நம்ம எங்க போகணும் தெரியுமா? ஏர்போர்ட்டுக்கு போகணும். ஏர்போர்ட்டுக்கா? ஆமா. சரி அது வண்டி காலா வண்டி வச்சுக்கிறாங்க. வண்டி ஓட்ட தெரிஞ்சாதானே? என்னடா டேய் கொஞ்ச நேரத்துல மாட்டிக்கின்னு இறங்கி போடி மாட்டிக்கணும் பழுக்குது டேய் மாட்டிக்கணும் பழுக்குது. ஐயோ இறங்கி போச்சு. அது பாதி இறங்கி போச்சு. இந்த பழுக்குது. ஐயோ கெட்ட பொருளை கண்டவுடன் வந்தவன். Hi baby. சும்மா கூப்பிட்டு அவனுக்கு ஆள அடையாளம் தெரியாதுடா. ஹாய் பேபி. ஹாய் பேபி. ஐ லவ் யூ. ஐ தேங்க் யூ. ஐ லவ் யூ. சேம் யூ. ஏய் ஓ உன்னை எந்த கண்ணாடி கேட்டா? ஓ நான் லேடிஸ்யா. கண்டுபிடிச்சானா? லேடிஸ் நான். அப்படியா? ஆமா. நான் உன்னிடம் பேசவில்லை. உனக்கு அருகில் சிலை நிற்கிறது. அவன் எங்க ஆளு பாய்ஸ் பாய்ஸ் பாய்ஸா? அவனை மட்டும் போட்டோ எடுக்கிறான் பாரு, என்ன எடுக்க மாட்டான் பாரு. நான் நல்லா போட்டோ. நான் இருவரும் கப்பல்ஸ். கப்பல்ஸ் ஆமா இவன் ஜென்ஸ் ஐ அம் லேடிஸ். ஜோடிகள். அவனை விட்டு விடு. நான் இருக்கிறேன் உன்னை மணப்பதற்கு. யார் நினைவாகவே ஏக்க முடியல. யோ ஆம்பளை நான் மகள வை. மேல பார்த்தா அப்படி தெரியலையா? அது ஐயோ அது போட்டோ வச்சு மேல கொடுக்கிற சத்து பார்த்தா அப்படி தெரியல. போட்டோ வச்சு வச்சு ஐயோ நான் வேற வைக்காது வந்து கீ வீடு போடுது நீங்க. உன்னை ஏண்டானு கூப்பிடுறா ஏண்டினு கூப்பிடுறா? எப்படின்னா கூப்பிடலாம். இது ஜிம்பாடியா அப்படிங்க. சிக்ஸ் பாக்ஸ் எயிட் பாக்ஸ் எயிட் பாக்ஸ் எயிட் பாக்ஸ் எயிட் பாக்ஸ். உன்னை பார்த்தால் எனக்கு ஆசை அதிகமாக இருக்கிறது. காதல் செய்ய வேண்டும் என்று ஆசை பிறக்கிறது. காதலையோ ஆம்பளையா நானே? ஒரே ஒரு முறை மூக்குத்தி கைட்டாது விட்டு வந்துட்டீங்க. கண்ணே ஒரே ஒரு முறை என்னை பார்த்து
ஐ லவ் யூ என்று சொல்லிவிடு. ஆமாடா பாவி நான் பூ வைத்த பூவைக்கு பூக்கள் சொந்தமா. நான் கூட தான் நான் மொத்தம் அவன் ஆம்பளடா உன்னதான் நான் கேட்டு நீ வந்தா எகுமோட் மாதிரி அடிப்பானா இது மூக்குத்தி பால் சொல்றாங்க சொல்றேன். எங்க ஊர் வழக்கத்துல 3ஆம் ஒரு புள்ள பிறந்தாக்கா மூக்கு குத்துவாங்க. அதான் இந்த குரல் எங்க கேட்டது போல் தெரிகிறது. ஐயோ குரல மாத்த நான் பாரு ஐயோ என் குரல அப்படி அடிக்குது நீ மாத்த குரல மாத்த காண. ஒரே ஒரு முறை என்னை பார்த்து ஏதாவது ஒரு பாடல் பாடு. நீ சொல்லாதிரி கம்முனி நானே மாட்டேன். என்ன கூப்பிட்டா ஏ கலாவதி என்று அழைத்தேன். செத்துலாமா நம்ம என்ன சொன்னீங்க? என்னை பார்த்தால் தெரியவில்லையா? பார்த்த ஞாபகம் இல்லையோ? பாட்டு பாட சொன்னா அந்த ஆளு எப்ப பாடினாலும் கூட சேர்ந்து பாடிடுவோம். இப்ப மாட்டிக்கினியா கலாவதி மாமா உயிரோடு கலந்த உறவு நம் உறவு. இறைவன் படைத்த வரம் நீ எனக்கு கிடைத்தது. உன்னை மறந்து நான் இருப்பேனா? உன் நினைவு இல்லாமல் தான் போகுமா? இல்லை உன் குரல் ஓசை தான் என் நினைவிலிருந்து மறந்து விடுமா? கண்டுபிடிச்சியா? நான் தான் கலா. என்ன இது ஆள் மாற்றம், உடை மாற்றம், நடை மாற்றம்? அது ஒண்ணும் இல்லைங்க. வெளியூர் போலான்னு இருந்தேன். அப்படியா? ஆமாங்க. என்னிடம் சொல்லாமல் எங்கே செல்கிறீர்கள்? இல்ல நான் தனிமையில போயிட்டு வரலாம். சரி. அப்படின்னு வெளிநாடு போனா எப்படியோ வெளிநாடு போனா மாடர்ன் ட்ரெஸ்ல தானே போனோம். அதனால நான் எப்படியோ போக வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டீர்கள். எல்லாம் ஊர் மேல போலான்னு முடிவு போட்டோம். அந்த ஜென்மத்தை எடுக்காதடா. அந்த ஜென்மத்தை எடுத்துக்கலாம். நான் என்ன பண்ண நான் எட்டு ஜென்மம் அந்த மாதிரி நான் என்ன பண்ண முடியும்? நீ மட்டுமே ஊர் மேல போனா போதுமா? நாங்க போறது இல்லையா? ஏற்கனவே 2 பேரும் வாயில போட்டுங்க. சரி கலாவதி போக வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டாய். செல்வதற்கு முன் நான் கேட்கும் 3 கேள்விகளுக்கு பதில் உரைத்து விட்டு பிறகு சென்று விடு. ஏன்னா கேட்க போற பேரு நானே வழி அனுப்பி வைக்கிறேன். எங்க வழி அனுப்புறேன்? நீ போறேன்னு சொன்னிய. ஓ அதுக்கா? நானே அனுப்பி வைக்கிறேன். என்ன கேள்வி கேட்க போறேன்? கேக்குறேன் இருப்பா. கேக்குற கேளுக்கு பட்டு 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 பட்டு. வீடியோ தூங்குறான் பாறான் உட்கார வச்சு. கலாவதி முதல் கேள்வி, என்னை பெற்றெடுத்த தாய் தந்தை இருவரும் எப்படி இறந்தார்கள்? மாரடி பால் செத்தார்கள். என்ன பார்த்து சொல்லுடி? மாரடி பால் தான் செத்தாங்க. அவர்கள் எப்படி இருந்தார்கள் உனக்கு தெரியாதா? தெரியாது. திரும்பவும் கேக்குறேன், கரெக்டா சொல்லு. துணி வாடகைக்கு வாங்கிட்டு வந்தீங்க, யாரும் உடம்பு அடிச்சா அந்த கேஸுக்கு போட்டானா பதில் சொல்ல முடியாது. அதுக்கு தான் என்ன அடிச்சுட்டு எம்மா வேணாலும் அடிச்சுவோம். இந்த துணி என் சொந்த துணி. அந்த கேள்விக்கு சரி, அந்த கேள்விக்கு சரியான பதில் வரவில்லை. இரண்டாவது கேள்வி, இந்நாட்டு தளபதியாருக்கு உனக்கும் என்ன உறவு? அண்ணன் தங்கச்சி உறவு. அண்ணன் தங்கச்சி? எங்க அண்ணா அவரு. அதுக்கும் பதில் சொல்ல மாட்டேன். எங்க அண்ணன் தான் அவரு. கடைசி கேள்வி,
என் தங்கைக்கு யார் முன்னிலையில் திருமணம் நடந்தது? நாங்க இல்லப்பா. அங்க இல்ல. அடிக்காதப்பா. ஏங்க உன் தங்கச்சி அவரை ஈத்துன்னு ஓட்டாங்க. நானே ஆள் மூலியமா தான் கேள்விப்பட்டேன். நான் உரைக்கட்டுமா உனக்கு அந்த விளக்கத்தை? புரியுங்கள். ஏய், நாட்டிற்கும் நாட்டில் உள்ள பொன்பொருளுக்கும் ஆசைப்பட்டு என்னை பெற்றெடுத்த தாய் தந்தைக்கு விஷம் வைத்துக் கொன்றவள் நீ. தளபதியுடன் சேர்த்து அவனுடன் கள்ள தொடர்பு வைத்துக் கொண்டு என் தங்கைக்கு திருமணம் செய்து வைத்தவள் நீ. உண்மை அனைத்தும் தெரிந்து விட்டது, என்னிடம் மறைக்கவே முடியாது. அதுக்கு இப்ப என்ன பண்ண போறேன்? என்ன பண்ண போறியா? யோ நான் வேற கொண்டேன். உங்க அப்படி அதான் நான் தான் சாவடிச்சேன். தளபதிக்கு எனக்கு கள்ள தொடர்பு இருக்கு. ஏய் கலாவதி, உலகத்தில் பெண்ணாக பிறந்தால் எந்த ஒரு தவறு செய்யாமல் புகுந்த வீட்டில் நற்பெயர் எடுக்க வேண்டும், அவள் தான் பெண் என்று சொல்வார்கள். ஆனால் நீ செய்தது தவறிலும் தவறு. தவறு செய்தவள் நாட்டில் இருக்கவே கூடாது. அதுக்கு உன்னை பார்த்து நாட்டு மக்கள் அனைவரும் கற்றுக்கொள்வார்கள் தவறு செய்வது எப்படி என்று. ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்வார். தவறு செய்தால்